ஃபைனலி நியூசிலாண்ட்லேருந்து சென்னைக்கு கிளம்பியாச்சுங்க. ஆஃப்டர் 3 இயர்ஸ் போறேன். அண்ட் இந்த ட்ரிப் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா, நான் இப்போ நியூசிலாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஊருக்கு போறேன். அண்ட் யாருக்குமே தெரியாது, சர்ப்ரைஸாக போறேன். ஸ்னோ மவுண்டைன் வந்து ஃப்ளைட்லேருந்து பார்த்தேங்க. நான் ஃபஸ்ட்டு நேப்பியர்லேருந்து ஆக்லாண்ட் போயிட்டுருந்தேன். டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் நமக்கு வந்து ஸ்நாக்கும் அதுக்கப்புறம் வாட்டரும் கொடுத்தாங்க. அண்ட் ஸ்லோவாக ஒரு பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ் ஃப்ளைட்குள்ளே, அதுவும் க்யூட்டாக இருந்தது. ஆக்லாண்ட் போய் சேஃபாக ரீச் ஆகிட்டு டொமஸ்டிக் டெர்மினல்லேருந்து இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு டெர்மினல் பஸ் எடுத்திருந்தேன். எவ்ரி 10 மினிட்ஸ் இந்த ஃப்ரீ டெர்மினல் பஸ் வருதுங்க. இன்டர்நேஷ்னல் டெர்மினல் முன்னாடி அவங்களே ட்ராப் பண்ணிடுறாங்க. அண்ட் வந்து நம்ம நடந்தும் போகலாம். டொமஸ்டிக் டு இன்டர்நேஷ்னல் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ இன்டர்நேஷ்னல் வந்துட்டு ஒரு 3 ஹவர்ஸ் லேஓவர் இருந்துச்சு. ஸோ நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக சூஷி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ சூஷி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இமிக்ரேஷன் போயிட்டேன். ஸோ இமிக்ரேஷன்லாம் ஸ்மூத்தாக முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் லெஷராக டைம் இருந்ததால் டியூட்டி ஃப்ரீயில் ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோட கம்ப்ளீட் ட்ராவல் டோர் டு டோர் ஒரு 30 ஹவர்ஸ் இருக்குங்க. நேப்பியர்லேருந்து ஆக்லாண்ட் 1 ஹவர் ஃப்ளைட்டு, அங்கே ஒரு லே ஓவர், அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃப்ளைட் கேட்சப் பண்ணி போகணும். ஸோ இங்கே வந்து நியூசிலாண்டோட சிம்பிளாக ரொம்ப க்யூட்டாக வச்சுருந்தாங்க ஏர்போர்ட்குள்ளே. நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து எனக்கு ஆக்லாண்ட்லேருந்து சிங்கப்பூருக்கு வந்து ஏர் நியூசிலாண்ட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து போகிறதுக்கு போட் பண்ணியாச்சு. மார்னிங் ஒரு 11 o'clock ஃப்ளைட்டுங்க. ஸோ ஏறினோடனே ஒரு வார்ம் வாட்டர் குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மீல் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஃபுட் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் லெக் ஸ்பேஸும் வந்து ஏர் நியூசிலாண்டில் நல்லாவே இருந்துச்சு. ஃப்ளைட் ஜேர்னி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 10.5 ஹவர்ஸ். டே ஃப்ளைட்டுன்றதால எனக்கு சுத்தமாக தூக்கம் வரல. அண்ட் என்னோடய கேபினில் ஒரு நியூ பார்ன் பேபியும் அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸோ சுத்தமாக என்னால் தூங்கவும் முடியல. அண்ட் லாஸ்ட் 1.5 ஹவர்ஸ் முன்னாடி ஒரு மீல் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சிக்கன் கட்லெட்ஸ், மேஷ்டு பொட்டேட்டோ, பீட்ரூட் பொரியல், டெசர்ட்டு, பன்னு. ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு சிங்கப்பூர் வந்து லேண்ட் ஆயிடுச்சுங்க. டெர்மினல் 3ல தான் நான் வந்து லேண்ட் ஆனேன். ஸோ டெர்மினல் 3ல ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் கார்டன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டல் கார்டன் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை கார்டன் போயிருந்தேன். பட்டர்ஃப்ளை கார்டனில் வந்து 8 to 5க்கு தான் பட்டர்ஃப்ளைலாம் ஆக்டிவாக இருக்குமாம். ஸோ நான் போகும்போது பட்டர்ஃப்ளைலாம் ரொம்ப பறக்கலைங்க, எல்லாம் சோகமாக தான் இருந்துச்சு. டெர்மினல் 3லேருந்து ஸ்கை ட்ரெயின் எடுத்து டெர்மினல் 2க்கு போயாச்சுங்க. எவ்ரி 4 மினிட்ஸ் ஒரு ஸ்கை ட்ரெயின் வருது. டெர்மினல் 2ல சன்ஃப்ளவர் கார்டன், அதுக்கப்புறம் ட்ரீம் எஸ்கேப் இதெல்லாம் வந்து சுற்றி பார்த்தாச்சுங்க. சாங்கி ஏர்போர்ட்டோட ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா டெர்மினல்லையும் என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் ஃப்ரீயாக இருக்குன்னு நம்மளுக்கு கிளியராக காமிச்சிடுது. நான் போன டைம் தீபாவளி டைம்ன்றதால ஏர்போர்ட் ஃபுல்லாக க்யூட்டாக தீபாவளி டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி சென்னைக்கு போகிற ஃப்ளைட்டில் போட் பண்ணியாச்சுங்க. அண்ட் நம்மளோட மீலும் வந்து கொடுத்துட்டாங்க, சப்பாத்தி, ரைஸ்லாம். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு சென்னையில் சேஃபாக லேண்ட் ஆகிட்டு இமிக்ரேஷனும் கிளியர் பண்ணி வெளியில் லக்கேஜ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இங்கேருந்து கேப் எடுத்துகிட்டு திண்டிவனம் போகிறதாங்க. ஸோ என்னோட கம்ப்ளீட் ஜேர்னியை என்னோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸுக்கு டைட்டில் கீழே இருக்குது பாருங்கள். கிளிக் பண்ணி லாங் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.